என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, நடிகர் விஜய்க்கும் சன் பிக்சர்ஸுக்கும் கடும் மோதல். வாங்கிய படத்தை வாங்க மறுத்துவிட்டார்கள் சன் பிக்சர்ஸ். நடந்தது என்ன? நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடித்த கோட் படத்தின் தொலைக்காட்சி உரிமையை சன் பிக்சர்ஸ் 52 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தது. அதே போல் விஜய் நடிக்கும் கடைசி படத்தையும் சன் பிக்சர்ஸ் தாங்களே தயாரிக்க வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சம்மதிக்கவில்லை. ஏன்னு சொன்னால், அந்த படத்தில் நிறைய அரசியல் வசனங்கள் வரும். அந்த அரசியல் வசனங்கள் இப்போதுள்ள அரசுக்கு எதிரானதாக இருக்கும். குறிப்பாக திமுக அரசுக்கு எதிரானதாக இருக்கும். அந்த திமுக அரசுக்கு எதிரான வசனங்கள் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படத்தில் இடம்பெற செய்ய முடியாது என்ற இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க சன் பிக்சர்ஸை வெட்டிடுவாங்க என்ற காரணத்தினால் நான் சன் பிக்சர்ஸ் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் விஜய். இது அவருடைய உரிமை, அவருடைய சுதந்திரம். ஏன்னு சொன்னால், சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிடுகிற எல்லா படங்களுமே அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு வசனங்கள் எதுவுமே இடம்பெறாது. இதனால்தான் விஜய் மறுத்துவிட்டார். ஆனால் இதை காரணம் காட்டி நாங்கள் கோட் படத்தினுடைய தொலைக்காட்சி உரிமையையும் வாங்க மாட்டோம் என்று சன் பிக்சர்ஸ் கைவிரித்து விட்டது. இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து சன் பிக்சர்ஸுக்கே பட தயாரிப்பு உரிமையை வழங்கி கொண்டிருக்கிறார். வேட்டையன் படத்துக்கு அடுத்து தயாரிக்கிற படம் சன் பிக்சர்ஸ் படம். அந்த படத்தில் நெல்சன் திலீப் குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னமும் தொடங்கவில்லை. அதற்குள் இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிப்பதாக செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுத்தவரையில் ரஜினிகாந்த் படம் எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பை தன்னகத்தை வைத்திருக்கிறது சன் டிவி. விளம்பரத்தின் மூலம் ஜெயிலர் படத்தை வசூலில் முன்னணிக்கு கொண்டு வந்தது சன் பிக்சர்ஸ் தான். அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் ரஜினிகாந்த் நடித்த 2 படங்களும் வசூலில் மிக தோல்வியை சந்தித்தன. அதனால் ஜெயிலர் படத்துக்கு சம்பளத்தை கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறைத்து வாங்கினார் என்று செய்திகள் வந்தன. அதை மறுப்பதற்கில்லை. எனவே ஜெயிலர் படத்தினுடைய பிரம்மாண்டமும் சன் பிக்சர்ஸ் கொடுத்த ப்ரமோஷனும் விளம்பரமும் தான் ஜெயிலரை அசாத்திய வசூலுக்கு காரணமாக அமைந்தது. அதன் காரணமாக தன்னுடைய படங்கள் எல்லாவற்றையும் சன் பிக்சர்ஸ் தயாரித்தால் நல்லது. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்க ஆதரவும் நமக்கு இருக்கும் என்று நினைக்கிறார் ரஜினிகாந்த். அதில் தப்பு இல்லை. எனவே அரசியல் கட்சி தொடங்காத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸுக்கு தன்னுடைய படங்கள் தயாரிக்கும் உரிமையை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகள் நேர்மையாக இருக்க வேண்டும், அந்த அரசியல் விஷயங்களை கடைசி படத்திலே பூத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக சன் பிக்சர்ஸுக்கு அந்த படத்தின் தயாரிப்பு உரிமையை வழங்க மறுத்துவிட்டார். சமூக அமைதிக்கும் மது பிரச்சாரத்துக்கும் துணை போகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். எனவே கோட் படத்தை தடை செய்ய வேண்டும், விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் கோட் படத்தின் இடம்பெறும் பாடல் வெளியானது. அந்த பாடலில் மதுவுக்கு ஆதரவான வசனங்களும் சமூக விரோத செயல், வன்முறையை தூண்டும் வரிகள் இருப்பதாக சொல்லி அந்த பாடலை தடை செய்ய வேண்டும் என்று கமிஷனர் அலுவலகத்தில் விஜய்க்கு எதிராக மனு கொடுத்திருக்கிறார்கள். இது பற்றி விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. இயக்குனர் சங்கர் மகளின் 2வது திருமணம். விஜய் வரவில்லை, சங்கீதா விஜய் வந்து வாழ்த்தினார். இயக்குனர் சங்கருக்கு 2 மகள்கள். மூத்தவர் ஐஸ்வர்யா, இளையவர் அதிதி சங்கர். இதில் அதிதி சங்கர் பல படங்களில் நடித்துக்கொண்டு முன்னணி நடிகையாக இருக்கிறார்.
மூத்தவர் ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய இடத்தில் மாப்பிள்ளை பார்த்தார். புதுச்சேரியில் கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவர் வந்து கிரிக்கெட்டு வீரர். அவங்க அப்பாவுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. இதன் காரணமாகவே வருங்கால மருமகன் எப்படி, அவருடைய கேரக்டர் என்ன என்பதை பற்றி தெரியாமலேயே அவசரமாக கல்யாணம் செய்து கொடுத்தார் இயக்குனர் சங்கர். 3 மாதம் தான் வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளே அவருடைய ஒரிஜினல் சுயரூபம் தெரிய ஆரம்பித்து விட்டது. அவர் மீது பல பெண்கள் பாலியல் புகார் கொடுத்துருக்கிறார்கள், சங்கருடைய மருமகன் மீது. அது மட்டும் இல்லை, ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கிறார்கள். இதனால் அவர் ஜெயிலுக்கு போனார். பாலியல் புகாரில் கைதாகி ஜெயிலுக்கு போன கணவனுடன் நான் வாழ மாட்டேன் என்று ஐஸ்வர்யா வந்து விட்டார். இதை சங்கருக்கு ஆமோதிப்பதை தவிர வேறு வழி இல்லை. நம்ம குற்றச்சாட்டு என்னென்னா, இயக்குனர் சங்கர், பொதுவாக சங்கர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க, சொத்தை பார்க்குறாங்க, படிப்பை பார்க்குறாங்க, வேலையை பார்க்குறாங்க, புகழ் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். ஆனால் மணமகன் நன்னடத்தை உள்ளவரா, கேரக்டர் எப்படி, சிலமிசம் பண்ணுவாரா, தண்ணி அடிப்பாரா, சூதாடுவாரா, இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இதன் காரணமாகவே பல பெரிய இடத்து பெண்களுடைய வாழ்க்கை சீரழிகிறது. எனவே விவாகரத்தில் முடிகிறது. அந்த அடிப்படையில் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. இந்த முதல் திருமணம் கொரோனா காலத்தில் நடந்துச்சு. அந்த கொரோனா காலத்திலும் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு முதல் அழைப்புகளை கொண்டு கொடுத்தார் இயக்குனர் சங்கர். இயக்குனர் சங்கருடைய மகள் திருமணத்துக்கு நேரில் வந்து மனைவியுடன் வாழ்த்து தெரிவித்தார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். இப்போது 2வது தன்னுடைய பெண்ணுக்கு மணமகன் பார்க்கும்போது உறுதியாக இருந்தார். ஏன்னா ஏற்கனவே பட்ட அடி இருக்கு இல்லையா, அனுபவத்தின் காரணமாக பையன் நல்ல பையனாக இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்தார். தன்னுடைய இணை இயக்குனர் தருண்குமார் ரோஹித், அவர் நல்ல பாட்டு எழுதுவார், நல்ல வசனம் எழுதுவார், நல்ல ஸ்க்ரீன் பிளே அமைப்பார். அதனால் அவருடைய பேக்ரவுண்டை பற்றி கவலை இல்லை, அவருக்கு சொத்து இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கேரக்டர் நல்ல கேரக்டர், பின்னாடி நிச்சயமாக ஒரு நல்ல இயக்குனராக வருவார் தன்னுடைய மருமகன் என்று கருதி தருண்குமாருக்கே தன்னுடைய பெண்ணை 2ஆம் தரமாக கொடுத்தார். நேற்று திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்தாலும் முதல் திருமண அழைப்புதை முதல்வருக்கு தான் கொண்டு கொடுத்தார் இயக்குனர் சங்கர். அந்த அடிப்படையிலே தேர்தல் பரப்புரை, தேர்தல் கலையபுரம் இதற்கு இடையே நேரம் ஒதுக்கி திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வாழ்த்தினார். அந்த படத்தில் துர்கா ஸ்டாலினுக்கு பக்கத்தில் இருப்பவர் நளினி ராமராஜன். நளினி வந்தார், ராமராஜன் வரவில்லை. இந்த திருமண விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வாழ்த்து தெரிவித்தார். அஜித், சிம்பு ஆகியோர் வரவில்லை. அஜித்து சங்கருடைய படத்தில் எந்த படத்திலும் நடிக்கலை, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் விஜய் அவருடைய படத்தில் நடித்திருந்தார். விஜயுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இடம் உதவியாளராக பணியாற்றியவர் தான் சங்கர். இப்போது கோட் படத்தின் படப்பிடிப்பில் ரஷ்யாவில் இருக்கிறார் விஜய். அதன் காரணமாக அவருடைய மனைவி சங்கீதா விஜய் நேரில் வந்து வாழ்த்தினார். அதுக்குள்ளே நம்ம யூடியூப்பில் உள்ள சில அதிக பிரசங்கிகள், ஏன் விஜய் வரவில்லை, தனியாக ஏன் சங்கீதா விஜய் வந்தார், அவருடைய விவாகரத்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதா, பிரிந்து வாழ்கிறார்களா, அதுன்னு 1008 கசம்சான கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் அநாகரிகம், அபத்தம். இப்போது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கோட் படத்தின் படப்பிடிப்பில் ரஷ்யாவில் இருக்கார். அதுவும் இந்த தேர்தல் 19ஆம் தேதிக்கு முன்னால் படப்பிடிப்பை முழுவதுமாக முடிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இருப்பதால் அவர் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக விஜய் உடைய மனைவி சங்கீதா விஜய் அந்த விழாவுக்கு போய் மணமக்களை வாழ்த்தினார்கள். மணமக்களுக்கான வரவேற்பு சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்தது. பத்திரிகையாளர்களும் சினிமா பிரபலங்களும் வரவேற்புக்கு சென்று மணமக்களை வாழ்த்தினார்கள். நேரில் இது போன்ற பரபரப்பான புதிய தகவல்களுக்கு
பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.